விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு பரிசு பொருள் வழங்கினார். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொருத்தரையாக வர வச்சு பரிசு பொருள் வழங்கினார். திண்டுக்கல்ல 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் பெற்ற அந்த பெண்ணை கூப்பிட்டு வைர நெக்லஸ் வழங்கினார். அப்போ விஜய் அவர்கள் பேசிப்பார். என்னன்னா, இன்னைக்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது நீட் தேர்வு. இந்த நீட்னால நம்முடைய கல்வி உரிமை பாதிக்கப்படுது. மாணவர்கள் மருத்துவராக முடியல. அப்போது அது கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும். இந்த நீட் குறித்த சட்ட சிக்கல் குறித்தெல்லாம் பேசினார். அது அன்னைக்கு பேசுடு பொருளாக மாறியது. அப்போ நீட் குறித்து விஜய் அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. அதில் மத்திய அரசு மாநில அரசு மாநில நேரடியாக மத்திய அரசு தான் சாடியிருப்பார். மாநில அரசு பெருசாக சாடலை. ஆனால் நீட்டுக்காக இவங்க தீர்மானம்லாம் கொண்டு வந்து சொல்லி லைட்டாக திமுகவை சாஃப்ட் டச் பண்ணி தான், ஆனால் பிஜேபி மட்டும் அடித்து பேசியிருப்பார். நீட் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா அனிதா. 1176 மதிப்பெண்கள் எடுத்தும் நீட் தேர்வு தோல்வி அடைஞ்சதுனால அனிதா மரணம் அடைஞ்ச பிறகுதான் இந்தியா முழுக்க நீட் குறித்த விழிப்புணர்வு வந்துச்சு. குறிப்பா அடித்தட்டு மக்கள், பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் மருத்துவரவே ஆக முடியாது இந்த நீட் இருக்கிற வர அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் வந்ததே அனிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான். அந்த அனிதா மரணித்த ஊர், அனிதா பிறந்த ஊர் அரியலூர். நீட்டு குறித்து பேசுகிற விஜய் அரியலூர்லையும் நீட்டு பேசினாரு. ஆனால் அனிதாவுடைய ஞாபகம் விஜய்க்கு வரல. அனிதா மரணித்த பொழுது யாருக்கும் தெரியாம அரியலூருக்கு போய் பார்த்தாரு. அனிதாவை தன் தங்கச்சியா பார்த்தாரு. அனிதாவோட அம்மா அப்பாங்கெல்லாம் உங்களை அண்ணனா பார்த்தாங்கன்னு சொல்ற விஜய் அவர்கள் அனிதா குறித்து ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல?